இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நீங்க ஏன் கேபினுக்கு வெளியில நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. ஏய், தெரியாத மாதிரி நடிக்காதடா. ஃபாரின் கிளையண்ட பாக்குறதுக்கு நம்ம 2 பேரும் சொக்கலிங்க சார் போக சொன்னாரு தானே? என்ன நீதான் சொக்கலிங்க சார் கிட்ட சொல்லி எங்க 2 பேரையும் ஜோடி அனுப்பி வைங்கன்னு கெஞ்சினியா? இல்ல கால்ல விழுந்தியா? ஐயோ மேடம், நான் எதுக்கு மேடம் இதெல்லாம் பண்ண போறேன்? சி, உங்களுக்கு தான் என்னை கண்டாலே ஆகாது, என் கூட டிராவல் பண்றதே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம என்னை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பயம், கை கால்லாம் நடுங்கும். அதனால நான் எப்படி மேடம் உங்க கூட வரேன்னு சொல்லுவேன்? என்ன சொன்ன? பயமா? யாருக்கு? எனக்கு உன் மேல பயமா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீயே சும்மா ஃபீல் பண்ணாத. பொய் சொல்லாத அஞ்சலி. இப்போ உன் கண்ணு முன்னாடி இந்த ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்க்க என்கிட்ட மத்த பொண்ணுங்களாம் வந்து பேச நீ பொசசிவ் ஆகி என் அழகுல மயங்கி என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவியோன்னு உன் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அது உன் கண்ணுல தெரியுது. அதனாலதான் நீ என் கூட வரமாட்டேங்கிற. ஓகே, பரவாயில்ல. நான் சொக்கலிங்க சார் கிட்ட பேசி மீட்டிங்கை வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஏய் நிறுத்து. எப்படி நான் உன் அழகுல மயங்கி உன் மேல விழ பார்த்தனா? நோ சான்ஸ். அப்படியே அஞ்சலி, நோ சான்ஸ்ன்னு உன் உதடு தான் சொல்லுது. ஆனா சான்சஸ் நிறைய இருக்குன்னு உன் மனசு சொல்றது உன் கண்ணுல தெரியுது அஞ்சலி. என் அழகு உன்னை ரொம்ப மயக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபீல் பண்றேன். ஏய், உன் பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ துப்பு இல்ல உனக்கு? இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் உன் மேல வந்து விழுறாங்க. அத பார்த்து நான் பொறாமப்படணும். நீ இந்த உலகத்திலேயே இல்லாத பேரழகனா இருந்தாலும் நீ பேரழகெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட நான்லாம் மயங்க மாட்டேன். நீதான் நான் எங்கெல்லாம் போனாலும் என் பின்னாடி சுத்தி வந்துகிட்டு இருக்க. என் அன்பு உனக்கு கிடைக்கிறதே இல்லைன்னு நீ ஏங்கிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கணக்கு பண்ணித்தானே நீ ஆபீஸ்ல வந்து டேரா போட்டிருக்க. எங்க பாரு, நீ என்னதான் டேரா போட்டாலும் எவ்வளவுதான் சீன் கிரியேட் பண்ணாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வாய்ப்புங்கிறது நாம உருவாக்குறதா அஞ்சலி? நீ பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. நீங்க பாரு, பேசாம வா, மீட்டிங் போலாம். ஏதோ பயமா இருக்குன்னு சொன்னல, அதுக்காக தான் உன் கூட மீட்டிங்க்கு வரேன். மொத்தப்படி உன் கூட வரத்துக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை.